ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இன்னைக்கான மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் ரொட்டீன்னாலே முக்கியமான வேலை நம்ம லஞ்ச் ரெடி பண்ணுறது தான். லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி என்னென்னா நெய் சோறும் அப்புறம் வந்து பட்டாணி அப்புறம் கேரட் உருளைக்கிழங்கு போட்டு குருமாவும் வைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சுத்தமாக தீர்ந்துருச்சு. அதனால் காலையிலேயே இன்றைக்கி எந்திரிச்ச டைம்னு பார்த்தீங்கன்னா 5 மணி. 5 மணிக்கு எந்திரிச்சு தெருவாசல் கூட்டிட்டு அதுக்கப்புறம் கையோட காப்பி போட்டு எல்லாரும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இவ்வளோது எல்லாம் தேங்காய் திருவி குருமாவுக்குள்ளது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 3, 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது அப்படியே ஒரு குருமா மாதிரி வச்சுட்டோம்னா, காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி அந்த குருமாவே தொட்டுக்கிட்டு சாப்பிட்லான்னு. இஞ்சி பார்த்திங்கன்னா எல்லாம் உரித்து வச்சுட்டேன். 5 மணிக்கு எந்திரிச்சனால தான் எல்லா வேலையும் இவ்வளோ இதாக பார்க்க முடிஞ்சுது. மணி 7 ஆயிடுச்சு இப்போவே. இதுக்கு மேலே ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம மத்தியானத்துக்கும் காலை டிஃபனும் செஞ்சு கொடுத்துட்டோம்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கும் இதுவே தான். 3 பேர் தான் நம்ம வீட்டில். தம்பிக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிறது அப்படியே நமக்கு லஞ்சுக்கு தோசை காலையில். அதுக்கப்புறம் என்னோடய வேலைன்னு பார்த்திங்கன்னா டைலரிங் ஒர்க் இருக்குது. கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகி தீபாவளிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சரியான கோல்டு. அதுலேருந்தே பார்த்திங்கன்னா தொண்டை வந்து கரகரன்னு ஆகிடுது. அதுவும் இது மாதிரி முக்கியமாக ஏதாவது வாய்ஸ் கொடுக்கும்போது தான் அதிகமாக வந்து தொண்டை கட்டிக்குது. பார்த்திங்கன்னா நீ சமையலுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான டிப்ஸ். இஞ்சி பூண்டு வந்து சேர்த்து அரைப்போம்ல ரெண்டுத்தையும். இப்போ அது மாதிரி அரைக்காமல் நான் என்ன செய்வேன்னா இஞ்சி தனியாக பேஸ்ட்டு அப்புறம் பூண்டு தனியாக பேஸ்ட்டு. இதை மாதிரி அரைக்கிறனால என்னென்னா இப்போ சில விஷயத்துக்கு வந்து பூண்டு மட்டும் போடுவோமா, சிலதுக்கு வந்து இஞ்சி மட்டும் போடுவோம். அதாவது சட்னி அப்புறம் இஞ்சி டீ போடும்போது நம்ம தனியாக இஞ்சி பேஸ்ட்டு எடுக்கும்போது என்ன செய்யலாம்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்பப்போ எடுத்து சீவி கட் பண்ணி தட்டி போடுறத கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட்டு ரொம்ப போடக்கூடாது. ஏன்னா நான் அரைச்சிடுறோமா, அதனால் நமக்கு சும்மா ஒரு சிட்டிகை அளவு போட்டு கொதிக்க வச்சோம்னாலே அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா இறங்கும். அதே மாதிரி சமயத்தில் ஒரு ஏதாவது நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு கிறுகிறுப்பாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக அந்த இஞ்சி பேஸ்ட்டில் கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு 1/2 கிளாஸ் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேணும்னாலும் குடிக்கலாம். இல்லையா தேனோ நாட்டு சர்க்கரையோ கலந்து கூட நம்ம வடிகட்டிட்டு குடித்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்பப்போ எடுத்து நசுக்கிறதுக்கு நமக்கு அதை மாதிரி விஷயத்துக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு போட்டுட்டோம்னா நமக்கு இப்போ அது மாதிரி சில இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகாது. அதனால் எப்போவுமே எனக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தனியாக அரைச்சி வைக்கிறது தான் பிடிக்குது. அப்படியே சேர்த்து அரைச்சி வச்சுட்டோன்னா அது வேறு எதுக்குமே யூஸ் ஆகுது. ஒன்லி இதை மாதிரி குருமா, மசாலா ஐட்டம், சமையலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். அது ஒவ்வொருத்தர். எனக்கு இது மாதிரி அரைக்கிறது கொஞ்சம் சௌரியமாக இருக்குது. நெய்ச்சோறுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப ஆனியன் தேவையில்ல. கொஞ்சமாக ஒரு ஒரு பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு மேலே இருக்க மாட்டிருக்கு அந்த வெங்காயமே. அதை எடுத்து ஒன்று பாதி வந்து குருமாவுக்கும் ஒரு பாதி வந்து நெய் சோறுக்கும் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி ஆனியன் வதங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட் கலர் வர அளவுக்கு வதங்கினா அந்த சாதம் வந்து ஒயிட்டாக இருக்காது. அதனால் மீடியமாக ஒரு 3/4 வாசி வதங்கினாலே போதும் நமக்கு. ப்ரௌனாக வராமல் நல்லா ஓரளவு பொரிஞ்சிருக்கணும் வெங்காயம், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கிக்கிறேன். ஏன்னா 2 அடுப்பையும் வச்சா தான் நமக்கு 8 மணிக்குள்ளே செய்ய முடியும். தம் போடுறதுக்குள்ளே ஒரு அடுப்பில் குருமா வச்சு முடிச்சிட்டோம்னா இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டு ஒரு அடுப்பில் வந்து தோசை ஊற்றி கொடுக்கலாம். குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே ரெடி பண்ணிவிடுவேன். இப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம பார்த்து பார்த்து என்ன பிடிக்குமோ அதை வந்து செஞ்சு கொடுக்குறோம். கடையில் என்ன தான் நம்ம வாங்கி கொடுத்தாலும் பிள்ளைங்க ஆசைப்பட்டு ஏதாவது கேட்டுட்டா உடனே செஞ்சு கொடுக்குற அளவுக்கு நம்ம எல்லா திங்ஸுமே நமக்கு வந்து கிடைக்கிது இப்போலாம். பக்கத்தில் மளிகை கடையிலேருந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. தேவைப்படுறதில்ல. கேக்லேருந்து என்ன வேணுமோ நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குற அளவுக்கு நமக்கு எல்லா வசதியும் இருக்குது. இப்போ நான்லாம் வந்து 80s கிட்டு. அந்த டயத்துலலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுங்கெல்லாம் லஞ்சுங்கிறதுலாம் சத்துணவு தான் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா வீட்டில் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலமாக தான் சமைப்பாங்க. சமைச்சி மீதி சாதம் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டா மறுநாள் காலையில் பழைய சாதம் தான் எல்லார் வீட்லேயும் அதிகமாக இருக்கும். ஒரு சில வீட்டில் கொஞ்சம் நல்லா வசதியாக உள்ளவங்க வீட்டில் டிஃபன் ஐட்டம் இருக்குமோ இருந்தால் இருக்கலாம், தெரியல. நான் அந்த மாதிரி யார்ட்டையும் நம்மக்கிட்ட போய் பழகாதனால தெரியாது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சு கொடுக்குறது தான் சத்துணவு தான் அதிகபட்சமாக இருக்கும். அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்னு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நமக்குலாம் சத்துணவு சாப்பாடாக தான் இருக்கும். இதில் எனக்கு என்னென்னா ஒரு 4வது படிக்கும்போது சத்துணவு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கத்திரிக்காய் இப்படி புட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது உள்ளே நல்லா 1 இன்ச்சு நீளத்துக்கு ஒரு புழு பார்த்துட்டேன். அது அது என்னன்னே தெரில. அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த சத்துணவு சாப்பிட்ற ஆசையே போயிடுச்சு. ஸ்கூலில் வந்து நான் சாப்பிடவே மாட்டேன்னு ஒரே அடம். அதுலேருந்து சாப்பிட்றத விட்டுட்டேன். எனக்கு சாப்பாடே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வீட்டில் வந்து சாப்பிட்றேங்கிற மாதிரி. அப்போயே அந்த சின்ன பிள்ளையில என்னமோ தெரியல, அது மனசில் ரொம்ப இதுவாக பதிஞ்சிருச்சு. அதனால் அப்போல்லாம் வந்து
ஒரு 8த் படிக்கும்போதுலேருந்தே நான் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். எப்படி எனக்கு சமையல் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா, அம்மா, அப்பாவுக்கு வந்து அப்ப 8வது படிக்கும்போது தான் மளிகை கடை வச்சாங்க. மளிகை கடையில வந்து 2 பேர் மாறி மாறி இருக்கணும். ஏன்னா, காலையில அப்பா மார்க்கெட் போவாங்களா, அந்த டயத்துக்கு சாப்பாடு செய்ய முடியாது. 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மார்க்கெட் போனாங்கன்னா, காலையில 8 மணி ஆயிடும் வரத்துக்கு. நான் ஸ்கூலுக்கு அந்த டைம் தான் கிளம்பிட்டு இருப்பேன். அப்ப அதுவரைக்கும் அம்மா தான் வியாபாரம் பார்த்தாகணும். அப்பலாம் பார்த்தீங்கன்னா, வயல்வெளிக்கெல்லாம் அந்த அது என்ன நெல் அறுக்கலாம் போவாங்க பார்த்தீங்களா? அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, 5:30 மணிக்கு விடிய காத்தால பளபளன்னு விடிய நெல் அறுப்பறுக்க போயிடுவாங்க. அப்ப வரவங்கலாம் வெத்தல சீவல் வாங்குறதுக்கு நம்ம கடைய தட்டி தட்டி எழுப்பி 5:30 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்ருவாங்க. அந்த டயத்துலயே வந்து அப்பலாம் பஸ் இருந்துச்சு. விடிய காத்தால ஒரு பஸ் வரும். கும்பகோணத்துக்கும் நம்ம மெயின் ரோட்ல இருக்கறனால. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் பஸ்ஸு. அதில போய் அப்பா காய் வாங்க போயிடுவாங்க. ஏன்னா மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா, காலையில அந்த 5:30 டூ 7 மணி அந்த டயத்துல தான் காய்கறிங்கலாம் மொத்தமா வந்து லோடு இறங்குற டயம். இப்போ கடைக்கு வியாபாரத்துக்கு உள்ளவங்கலாம் அந்த டயத்துல போய் தான் காய்கறிலாம் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப அந்த டயத்துக்கு கிளம்பிறனால, எந்திரிச்சு கடையும் தொறக்கணும். எல்லாம் டீ கடையும் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, காலையில 5 மணிக்கெல்லாம் தொறந்துருவாங்க. 5 மணிக்கு. ஏன்னா, அந்த விடிய காத்தால போறவங்கலாம் டீ குடிச்சிட்டு, வெத்தல சோவ போட்டுட்டு போனாங்கன்னா, ஒரு 8 மணிக்குள்ள. ஏன்னா, வெயில் வரதுக்கு முன்னாடியே நெல்ல வந்து அறுத்து போட்டு வந்துருவாங்க. வெயில் தெரியாம இருக்கிறதுக்கு. இருட்டா இருக்கும். ஆனா, அப்பலாம் அதெல்லாம் எவ்வளோ துணிச்சலான மக்கள் மனசுல இருந்திருக்கு பாருங்க. அப்பலாம் அந்த லைட் வெளிச்சம் கூட இருக்காது. இருட்டுல தான் போவாங்க. போய் அறுத்துட்டு அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் சீசன் அப்பதான். அந்த பனியா வேற இருக்கும் எல்லாம். லேடீஸுங்கலாம் ஆம்பள சட்டை போட்டிருப்பாங்க. ஒரு 2, 3 சட்டைய எடுத்து போட்டுக்கிட்டு, எல்லாம் அருவாள் எடுத்துட்டு போவாங்க. எனக்கெல்லாம் நல்லா தெரியும். போயிட்டு வந்துட்டு, அ 8 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, இட்லி கடையில கூட்டமா இருக்கும். ஏன்னா, இட்லி கடையில வந்து ஃபுல்லா எல்லாம் இட்லி சாப்பிடுவாங்க. அவங்க வந்து அந்த காலையில அறுப்பு அறுத்துட்டு போறனால, லேடீஸுங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆம்பளைங்கலாம் பார்த்தீங்கன்னா, இட்லி கடையில இருப்பாங்க. லேடீஸுங்கலாம் வீட்டுக்கு போய் இந்த பழைய சாதம் தான் போல. ஆம்பளைங்க மட்டும் போய் இட்லி கடையில சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவாங்க. அந்த நடவாளுங்கலாம் அந்த மாரி வந்து தட்டுறதுனால, அந்த டயத்துக்கு எந்திரிச்சு கடை தொறக்கணும். அதனால எந்திரிச்சு அந்த டயத்துக்கு சமைக்க முடியாது. அப்பதான் என்ன ஆயிடுச்சுன்னா, அம்மா வந்து இட்லி வந்து வாங்கி குடுத்துருவாங்க. காலையில இருக்கிறத வச்சு ஏதாவது செய்யறத வச்சு சாப்பிட்டுக்கிறது. சாதம் மட்டும் கூட சமயத்துல வடிச்சுருவாங்க. அ அப்ப இன்னொன்னு செய்வாங்க. பழைய சாதம் மீந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், மழை டயத்துல அந்த சாதத்த புழிஞ்சு போட்டு, கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாலாம் போட்டு உப்புமா மாரி செஞ்சு குடுத்துரும் அம்மா. அது வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பழைய சாதமா இல்லாம, அத மாதிரி நெறையா தடவ சாப்பிட்டுருக்கோம். அப்புறம் வெறும் பச்சரிசிய போட்டு, உப்பு போட்டு பொங்கி, வெண்பொங்கல் இப்ப மாரிலாம் நெய் ஊத்தி, மிளகு, ஜீரகம் போட்டுலாம் கிடையாது. அப்படியே வந்து உப்ப போட்டு பொங்கிட்டு, நிலக்கடலை இருக்கு பார்த்தீங்களா? அத நல்லா வறுக்க தேவையில்ல. பாக்கெட்டா தானே வரும். அந்த கடல, கொஞ்சம் புளி, அப்புறம் காஞ்ச மிளகா. இது 3ம் தான் இருக்கும் அதுல, உப்பு. இத மட்டும் அரைச்சு அப்பலாம் அம்மியில தான். கொடக்கல்லுங்கிறத விட இந்த மாரி நல்லா கெட்டியா அரைச்சுட்டு, தண்ணி ஊத்தி கரைச்சு சட்னி ஆக்கி, தாளிப்புலாம் கிடையாது. வெறுமனே அதுதான். அந்த பொங்கலுக்கும், அந்த கடல சட்னிக்கும் அவ்ளோ டேஸ்ட்டு இருக்கும். அதெல்லாம் இப்ப நம்ம செஞ்சா கூட அந்த அளவுக்கு டேஸ்ட் வரமாட்டேங்குது. அந்த மாதிரி காலம்லாம் இருந்துச்சு. இப்ப த குருமா இறக்கியாச்சு, தம் போட்டாச்சு. இந்த தோசை கல்லுக்கு ஒரு வரலாறு சொல்றேன் பாருங்களேன். இந்த பக்கம் தம் போடுறதுக்கு வந்து ஒரு தோசை கல் வைப்பேன், சின்னது. அதையும் பார்த்துங்க. இந்த பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, பெரிய கல்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரும் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தானே தனி குடித்தனம் போவாங்க. இப்ப எங்க வீட்டுக்காரங்க என்னன்னா, எங்க அத்தைக்கும், எங்க வீட்டுக்காரங்களுக்கும் அப்பவே அதாவது கல்யாணத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அம்மா பிள்ளைக்குள்ள சண்டை போல இருக்கு. சண்டை போட்டுட்டு எங்க வீட்டுக்காரங்க தனியா போய் ஒரு 3 வருஷம் சமைச்சு சாப்பிட்டாங்களாம். அப்ப வாங்குனது இந்த தோசை கல்லு. அதே மாதிரி இப்ப தம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சின்ன தோசை கல் வந்து எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கி குடுத்த தோசை கல்லு. இதுவும் பத்தாதுன்னு, அப்போ வந்து ரெடிமேட் மாவுலாம் கிடையாது. ஆம்லேட் போடுறதுக்காக வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. அதுலேருந்து அந்த கல்ல இன்னமும் நான் வச்சிருக்கேன். ஒரே ஒரு தடவ தேய்ச்சு வந்து ஒயிட்டா ஆக்குனேன். 2 நாள் கூட இருக்கல, மறுபடியும் கருப்பா போகுது. இதுக்கு ஏன் வெட்டியா வந்து நம்ம தேய்ச்சு தேய்ச்சு அத எடுத்துக்கிட்டு, இப்படி இருந்தா தான் தோசை நல்லா அழகா வருது. அ அதிகமா தோசை கல்ல போட்டு நம்ம சுரண்டி தேய்ச்சு கழுவக்கூடாது. ஏன்னா, அதில உள்ள இந்த எண்ணெய் போயிடுச்சுன்னா, மறுபடியும் ஒட்டும். அது மாரி சப்பாத்தி போடுறதுக்குன்னு தனியா ஒரு கல் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் பத்தாதுன்னு என் பையன் நல்லா ஹோட்டல்ல ஊத்துற மாரி பெரிய தோசையா ஊத்தணும், பெரிய கல்லா வாங்குமான்னு, இன்னொரு இண்டாலிய கல்லு. அப்புறம் 3 இண்டாலியமாவே இருக்க அலுமினியம், நம்ம ஏதாவது இரும்புல வாங்கணும்னு சொல்லிட்டு, இரும்புல ஒரு தோசை கல் வாங்கி, அது என்னன்னா, தீய சிம்ல வச்சும் பார்த்தாச்சு, ஹைல வச்சும் பார்த்தாச்சு. நடுப்புற மட்டும் செவரும், சுத்தி ஓரத்துலலாம் வெள்ளையாவே இருக்கு. அது போதுன்ட்டு அதுக்கப்புறம் அத அப்படியே ஒரு 2, 3 தடவ யூஸ் பண்ணிட்டு தூக்கி வச்சுட்டேன். மீன் வறுக்கிறதுக்காவது யூஸ் பண்ணலான்னா, அது நடுப்புற மட்டும் அப்படியே ரொம்ப காந்தது. அதனால அந்த கல்ல வந்து யூஸ் பண்ணாம அப்படியவே இருக்கு.
இந்த டயத்துக்குள்ளே நம்ம வந்து நெய் சோறும் தம் போட்டாச்சு. குருமா வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன், ரொம்ப கெட்டியாக வைக்கல. ஏன்னா தோசைக்கும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி, சாதத்தில் வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும்னு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா தோசை ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு தோசை எப்போவும் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே வெள்ளையாக வரும். மாதிரி பையனுக்கு வந்து மெலிசாக இருந்தால் பிடிக்கும். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குண்டா ஊத்தப்பம் மாதிரி இருந்தால் தான் நல்லா எங்களுக்கு பிடிக்கும். அவன் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே 8 மணிக்குள்ளே செஞ்சிருவியாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ரெடி பண்ணிடுவேன்டான்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா டயத்துக்கு செஞ்சு முடிச்சிட்டேன் எல்லாமே. தோசை மாவு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மாவு தான். மேக்ஸிமம் கடையில் வாங்குகிற மாவுலாம் நமக்கு இந்த மாதிரி தோசை வரவே மாட்டேங்குது. 2 நிறைய வாங்கி பார்த்துருக்கோம் முடியாத பட்சத்துக்கு. ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வரவே வராது. நம்ம தோசை மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன். வெள்ளை உளுந்து வந்து அந்த அளவுக்கு நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த தோலை தீட்டுறதுக்கு ஏதோ கலக்கிறதா. சரின்ட்டு நமக்கு அந்த கருப்பு உளுந்தே போட்டு பழகியாச்சு. கண்டிப்பாக இட்லி மாவு ரெசிபி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நான் போடுறேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக நெய் சோறுக்கு வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அப்படியே தம்மை உடச்சிக்கலாம். உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு நெய் சோறு நமக்கு இன்றைக்கி. மசாலா வந்து ரொம்ப இல்லாமல் மைல்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இதுலேயே தேங்காய் பால் ஊற்றுவாங்க, அது புலாவு மாதிரி ஆகிடும். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு எதுவுமே தெரியாது. குருமா இது மட்டன் குழம்பு வச்சு இந்த சாதம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், லஞ்சு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. குருமாவும் ரெடி பண்ணிட்டேன், சாதமும் ரெடி பண்ணிட்டேன். அப்படியே வந்து கப்பில் வந்து எடுத்துக்கலாம். கப்பில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் கொடுத்து விடுவேன், எவ்வளோதும் சாப்பிட மாட்டேன். அதனால பசங்க வந்து ஸ்கூலில் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால கொஞ்சம் சேர்த்தே கொடுக்கறது. மேக்ஸிமம் இதை மாதிரி ஐட்டம்லாம் கொடுக்குற அன்றைக்கி சப்பாத்தி பூரி இதெல்லாம் கொடுத்தா ஸ்கூலில் மிச்சமே வராது. ஏன்னா பசங்க ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனால எதுவுமே மிஞ்சாது. புளியோதரை, எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி ஐட்டம் தான் நமக்கு வீட்டுக்கு திரும்ப வரும். அதே மாதிரி ரசம் சாதம் சுத்தமாக என் பையன் வந்து ஆகவே ஆகாது. எவ்வளோ நல்லதுன்னு சொன்னால் கூட கேட்கறது கிடையாது. அதனால் அது ரசம் சாதம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்ததில்ல. அதே மாதிரி நான்வெஜ்ஜு நான் வந்து இது வரைக்குமே ஸ்கூலுக்கு கொடுத்ததே கிடையாது. அது என்னமோ தெரியல, கொடுக்கணுன்னே தோன்றதில்ல. இந்த காலை டயத்தில் எடுத்து மட்டன்லாம் அதிகம் சமைக்கிறது கிடையாது. சிக்கன் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்கலாம். இருந்தாலும் ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விட மனசு வர மாட்டேங்குது. இது வரைக்குமே வந்து அதை என்னமோ ஃபாலோ பண்ணியாச்சு. அதனால் இந்த வருஷம் +2 இந்த ஒரு வருஷம் தானே சரி. அதனால் நமக்கு நான்வெஜ் மட்டும் ஞாயிற்றுக்கிழமையில புதன்கிழமையில எடுத்தால் கூட வீட்டுக்கு வந்து தான் பையன் சாப்பிடுவாப்புல, ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதில்ல. பசங்க நிறையா எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லுவான். இருந்தாலும் என்னமோ நமக்கு கொடுத்து விட்றதுக்கு ஒரு அச்சம். இப்போ எப்போதும் சைக்கிளில் தான் போவான். கொஞ்சம் ஆற வச்சுருவோம். ஆற வச்சுட்டு பேக் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். 8 மணிக்குள்ளே கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். 5 நிமிஷம் நம்ம கிளாக் வந்து ஃபாஸ்ட்டு. எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ மழை டைம் அப்படிங்கிறனால வண்டியில் கொண்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தான் போவான். இப்போ எப்போ மழை பெய்யுது, எப்போ வெயில் அடிக்குதுன்னே தெரியாதனால கொஞ்சம் சரி பரவாயில்லன்ட்டு வண்டியில் கொண்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறையா பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் வந்து அடுத்தடுத்து தையல் வேலை, வீட்டு வேலைன்னு அப்படியே நாள் ஃபுல்லாக போகும். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.